ஆனால் திரிஷா பற்றி பேசுகிற தமிழ் சினிமாவில் இவனுக்கு யோக்கியதே கிடையாது. யோக்கியமான யாரை பேச சொல்லுங்க, என் நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்க. விஜயை பற்றி இப்போ கண்ட மாதிரி பேசுகிறான். விளம்பரம் யாருன்னே தெரில. இந்த சீமான் பேசுகிறது, ஸ்டாலின் பேசுகிறது. ஆனால் நான் AAAன்னு ஒரு படம், சிம்பு படம். ஆமாம், சிம்புக்கு ஜோடி வந்து த்ரிஷா தான். த்ரிஷா தான். நம்மனாக்கு பதிலாக நீங்கள் முதல்ல நம்மனால அப்புறம் தான் தங்கத்தோட பண்ண படம். மைக்கேல் ராயப்பன் ஃப்ராடு, 2 நாய்க்கு ஃப்ராடுங்க. ஜெமினி லேப்பும் கிடையாது, டானும் கிடையாது, எஸ்ஏசியும் கிடையாது, யாரும் கிடையாது. சம்பளத்தை விட்டு கொடுத்து விஜய் தான் ஒன் மேன் ப்ரொடியூசர். அந்த படத்துக்கு துப்பாக்கி படத்துக்கு ப்ரொடியூசர் விஜய். விஜய் வந்து தாலி கொடுப்பாரு, தங்கம் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாருன்னா கொடுக்கலாமே, கொடுக்க முடியாதா? இல்லை, அவர் வந்து ஜெயிக்க மாட்டார், அதனால தான் சும்மா எச்சரிக்கை சொல்கிறாருன்னு கருத்து வருது. இல்லை, சென்சார் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதையும் இது பண்ணிட்டாங்க. அது எல்லாமே மத்திய அரசு பண்ணுற வேலை தான். பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஒரு ஜுரத்துக்கு எல்லாம் போய் வந்து சென்சார் ப்ராப்ளமா, ரிசர்வ் கமிட்டி ப்ராப்ளமா? ஒரு ஜுரத்துக்கு, ஒரு காய்ச்சலுக்கு இல்லாங்க கூட்டணிக்கு வர சொல்லி விஜய் லாக் பண்ணுறாங்களா? இது விஜய் அதான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிக்கிறேன். இது ஒரு கேவலமான அரசியல், கேவலமான தலைவர்கள். ஃபினோவைட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சோஷியல் மீடியா பக்கம் திரும்பினாலே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது நடிகர் விஜய் பற்றி தான். அவருடைய பர்சனல் வாழ்க்கையாகட்டும், அவருடைய அரசியல் வாழ்க்கையாகட்டும், 2 விஷயங்களை பற்றியுமே சமூக வலைதளங்கள் ஒரு மிகப்பெரிய ஹாட் டாபிக் போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிலாம் பேசுகிறதுக்காக தயாரிப்பாளர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர் TR ரமேஷ் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். நான் ஆரம்ப சொன்ன மாதிரி விஜய் சுற்றி நிறைய சர்ச்சைகள் போயிட்டுருக்கு. குறிப்பாக த்ரிஷாவோட அவர் திருமண விழாவில் கலந்துக்கிட்டது ஒரு மிகப்பெரிய டாப்பிக்கை ஏற்படுத்திருக்கு. பலருமே த்ரிஷாவை ஏன் இப்படி பண்ணுறீங்க, த்ரிஷா பண்ணுறது தப்பு அப்படின்னு த்ரிஷா மீது விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களுக்கு த்ரிஷா ஏற்கனவே தெரியும், அவங்க குடும்பத்துலேயும் ஒரு நல்ல பழக்கம் அவங்களோட இருக்குது. த்ரிஷா ஃபேமிலி எப்படி, த்ரிஷா எப்படி நீங்கள் பழகின வரைக்கும்? த்ரிஷா வந்து என்னன்னா, தமிழ் சினிமாவில் த்ரிஷா ஒரு போராளியான ஒரு பொண்ணு தான். அது சாதாரண கிடையாது. கேடின்னு ஒரு படம் ஏஎம் பண்ணும்போது தமனா ஈவனுக்கு அது கூட ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தது தான் த்ரிஷா. த்ரிஷா வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக வந்தவங்க தான். ரொம்ப நல்ல பொண்ணு தான், நல்ல ஃபேமிலி தான். மயிலாப்பூர் தான், அவங்க மயிலாப்பூர் கேட்டு தான். ஸோ தமிழ் சினிமாவில் வந்து அவங்கள பற்றிலாம் பேசுறதுலாம் யாருக்கும் யோக்கியதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு விஜயை பற்றி பேசுறது யாருக்கும் யோக்கியதே கிடையாது. அதே மாதிரி த்ரிஷா பற்றி பேசுறது யோக்கியம் கிடையாது. த்ரிஷாவை பிளான் பண்ணி நிறையா ஹோட்டலுக்காரன் சம்பாரிச்சுக்க ஏதோ ஒரு தப்பாக வீடியோ போட்டு, பட் அதெல்லாம் அவங்க உடன்பாடு கிடையாது, உடனேயும் கிடையாது. புரியுதா? த்ரிஷா பொதுவாகவே அவங்க அம்மாவுமே நல்ல பழக்கம். த்ரிஷா வீடு எங்கள் சைடு சந்திரபிரகாஷினுடைய வீடு ஏற்ற மாதிரி தான் ஆஃபீஸ் வீடு. டெய்லி அவங்க நாய் பிடிச்சி போவாங்க. அந்த அம்மாவும் நல்ல பழக்கம், த்ரிஷாவும் நல்ல பழக்கம். பாட்டி இருக்காங்க, எல்லாமே அவங்க ஃபேமிலியும் நல்ல பழக்கம். நல்ல ஒரு குணமான ஒரு ஆள் தான், தப்பானலாம் கிடையாது அவங்க. ஸோ அவங்கள பற்றி இந்த சோசியல் மீடியாவில் யாரோ சொல்கிறாங்களா, இவங்களாம் புத்தி கிடையாது, இவனுமே சொல்கிற புத்தி. முதல்ல அவனுக்கு யோக்கியமானு பார்த்துட்டு தான் ஒருத்தர் குறை சொல்லணும். இப்போ நான் ஒருத்தன் தப்பாக சொல்லணுன்னா, முதல்ல நான் யோக்கியமாக இருந்தால் தான் மற்றவங்க தப்பாக சொல்ல முடியும். நான் யோகியத்தை எப்படி மற்றவங்க தப்பாக சொல்ல முடியும்? அதே மாதிரி தான் அது. அதனால் நான் AAAன்னு ஒரு படம், சிம்பு படம். ஆமாம், அந்த படத்துக்கு முதல்ல வந்து அந்த திண்டுக்கல் போகிற 20 நாளைக்கு அந்த மாதிரி தான் ஹீரோயினி. சிம்புக்கு ஜோடி வந்து த்ரிஷா தான். த்ரிஷா தான். நம்மனாக்கு பதிலாக நீங்கள் முதல்ல நம்மனால அப்புறம் தான் தங்கத்தோட பண்ண வேலை. தங்கத்தோட ஃப்ராடு, தங்கத்தோட தமிழ் சினிமாவில் மைக்கேல் ராயப்பன் ஃப்ராடு, 2 நாய்க்கு ஃப்ராடுங்க. இவனுக்கு பண்ண வேலை தம்மனா கொண்டு உள்ளே வச்சது. முதல்ல த்ரிஷா தான் அந்த போர்ஷன். பின்ன தாண்டி வருவாய காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் தான் த்ரிஷா 60 லட்சம் சம்பளம் பேசி 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து த்ரிஷாவுக்கு டிக்கெட் போட்டு 4 திண்டுக்கல் அனுப்புகிறேன். ஒரு நைட்டில் மாறினது தான் நம்மனா. அதுதான் சிம்பு அந்த படம் பண்ணலை. படம் பிரச்சனை காரணமே தான். எப்போ ஹீரோயினி மாறிச்சோ ஆரம்பத்தில் அந்த படம் அதுலேருந்தே பிரச்சனை தான். அந்த படம் இது AAA. நான் 60 லட்சம் சம்பளம் பேசி 10 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறேன். நானும் சந்திரபிரகாஷ் 2 பேர் தான் போட்டு த்ரிஷா வீட்டில் கொடுக்குறோம். 10 லட்சம் ஒரு பண்டல் கட்டி கேஷாக. அதுக்கப்புறமா தான் வந்து நைட்டு தங்கத்துறையும் மைக்கேல் 2 பேரும் பேசி மைக்கேல் கலப்பாதி அங்கே வந்து ஸ்ரேயா இருக்கா ஹீரோயினியா. சிம்பு பொம்மோட என்னங்க ஸ்ரேயா கொண்டு வந்துங்க, வடிவேலு கூட ஜோடி போட்டு போனால் எப்படி நடிக்க முடியும் சொல்லி அங்கே தான் அந்த படம் பிரச்சனை காரணமே AAA. அது ஏற்படுத்துறது மைக்கேல் ராயப்பன் தங்கத்துறை.
அந்த படத்தை ஆரம்பிச்சு நான் உள்ளே புந்து குழப்பின இவங்க. அதுக்கப்புறம் அந்த படத்தை திரிஷாப்பெல்லாம் இப்போ தம்மனா பண்ணால் படம் முழுசாகவே நடக்கலை, முடியல. படம் வந்து குழப்பமாகி போச்சு. மைக்கேல் ராமை ஏமாற்றி சம்பாதிச்சான், சிம்பு மாட்டான். அப்படி அது இன்ன வரைக்குமே பாதிக்குது அந்த படம். ட்ரிபிள் இல்லாட்டி திரிஷா தான் பண்ணியிருக்க வேண்டியது அந்த படம். திரிஷா தான் ஹீரோயினி, ஓகே. திரிஷா தான் ஆட்டோ, நான் தான் ஆட்டோ, நான் தான் பிடிச்சி, நான் தான் ஆட்டோ. இவங்க உள்ள புது குழப்பம் தரேன். அந்த படம் அந்த நேரத்தை திரிஷா 5 படம் பண்ணாங்க. குயின்னு ஒரு படம், ரேவதி டைரக்டர், தியாகராஜன் ப்ரொடியூசர். குயின்னு ஒரு படம், ஓகே, அது கம்மிட்டாக இருந்தாங்க. அப்புறம் விக்னேஷ் சிவன், சிவகார்த்திகேயன், ஏஎம் படுத்தணும், திரிஷா நயன்தார் 2 பேர் காம்பினேஷன் ஒரு படம். அது இது அந்த படம் 5 படம் பண்ணுமோ இந்த படத்தை இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் திரிஷாமா. அதான் அது எதுவுமே நடக்கலை. அது எப்போ புண்ணியம் அப்படின்னு போயிட்டாங்க. அந்த படத்தை 10 நாள் கழித்து அந்த பண்டல் பிரிக்காமல் அப்படியே கொடுக்குறாங்க. அந்த அம்மா பணத்தை திரும்ப கொடுத்துட்டாங்க, அப்படியே கொடுக்குறாங்க. பண்டலே பிரிக்கலைங்க. அது அந்த கட்டு 10 லட்ச ரூபா கட்டு இருக்குல்ல, பண்டல் பிரிக்கலை. நான் சொன்னேன் வேணாம்மா நீ வச்சுங்க, நான் அடுத்தது படம் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை ஃப்ரேமுக்குள்ளே என் பொண்ணு நடிகள்னா அந்த படத்தை நான் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்க்கு அந்த பண்டல் அப்படியே திருப்பி கொடுறாங்க. தம்மனா நடித்தாங்களா, படம் நடந்ததா, ஷூட்டிங்கு போச்சா எல்லாம் பார்த்துட்டு ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு, ஹீரோயின் மாற்றியாச்சு. சரி ஓகே நம்மப்பா வந்து இந்த படம் பண்ண வேணாம், பண்ணலை, அப்போ இந்த காசை நம்ம பயன்படுத்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லி காசை திருப்பி கொடுத்த தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சவர்களும் திரிஷா ஃபேமிலி. நான் கொடுத்து பழங்கதில்லை. அதே மாதிரி தமிழ் சினிமா இன்னொருத்தர் இருக்கார், எம்எஸ் பாஸ்கர் ஒருத்தர். ஆமாம், தலைவர் ஏஎல் விஜய் படத்தை எல்லா படத்துமே எம்எஸ் பாஸ்கர் இருப்பார். எம்எஸ் பாஸ்கர் இல்லாமல் ஏஎல் விஜய் படம் கிடையாது. தலைவா படத்தை எம்எஸ் பாஸ்கருக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, சம்பளம் பேசி 2 lakhs. ஃபாரினில் ஷூட்டிங், விசா கடைகள் லேட்டாகி போச்சு. அதனால் வந்து விசா கடைகளை பாஸ்கர் இங்கே தங்கிட்டார், எம்எஸ் பாஸ்கர். அதனால் போக முடியல. ஷூட்டிங் நாங்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் இல்லை போய் வேலை வச்சு பண்ணிட்டாங்க. 2 நாள் கழிச்சு பாஸ்கர் சார் எடுத்து வந்து அந்த பேமெண்ட்டை வந்து எங்கள் ஸ்டேட்டிட்ட கொடுக்குறாரு, தலைவா படம் ப்ரொடியூசர்கிட்ட. சார் சாரி தப்பாக நினைக்காதீங்க, இந்த படத்தை நான் பண்ணலை, ஸோ உங்கள் படத்தை நான் வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்டு சொல்கிறாரு. ஏங்க நான் ஒரு ஃபைனான்சரு, இதெல்லாம் காசு ஒரு அட்வான்ஸ் பெரிய அமௌண்ட்டே கிடையாது, வச்சுங்க அடுத்தது இதை பயன்படுத்திக்கிறாங்க. சார் சாரி, நான் நடிக்காத படத்தை காசை பயன்படுத்த மாட்டேன். பெரிய விஷயம் இல்லை அப்படியே அந்த காசை எடுத்து கொடுத்தாருங்க. அதாங்க எம்எஸ் பாஸ்கர் இன்றைக்கி வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு. அதாங்க திரிஷா 45 வயசு, இன்றைக்கி 42 வயசு, இன்றைக்கி நம்பர் 1 இருக்குது. 3 படம் நான் சொன்னேன் திரிஷா அம்மா உமாகிட்ட, லட்சுமி திருப்பி அனுப்பி புத்தி இருக்கான்னு கேட்டேன். இப்படி கேட்டேன் உமாகிட்ட, லட்சுமி செக்கு அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து அது பணம் கண்ணுக்கு தெரியாது, கேஷ் கொடுத்து அந்த கேஷ் அப்படியே திருப்பி தெரியும் உமா, என்ன உமான்னு கேட்டேன். இல்லை அப்படியாப்பட்ட காசு எங்களுக்கு வேணாம், நடிகை அதை பயன்படுத்த மாட்டேன். அதுக்கப்புறம் புண்ணின்னு சொல்லி அதுக்கப்புறம் பண்ண எல்லாமே பெரிய பெரிய படம் தான். அந்த அம்மா அஜித் படம் பண்ணிச்சு, விஜய் படம் பண்ணிச்சு, என்ன அதுக்கப்புறம் வந்து மணிரத்னம் படம் பண்ணிச்சு, கமல் படம் பண்ணிச்சு, ஏன் ரஜினி படம் கூட ஏதோ ஒன்று பண்ணிச்சு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் ஏன்னா அந்த கொடுக்கல் வாங்கல வார்த்தைகளில் மதிக்கிற ஒரு ஃபேமிலி வந்து திரிஷா ஃபேமிலி, எம்எஸ் பாஸ்கர் நான் பார்த்த வரைக்கும். அதான் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த அம்மா இவ்வளோ பேர் வளைச்சிருக்கு. அதான் திரிஷா பற்றி பேசுகிற தமிழ் சினிமாவில் இவனுக்கு யோக்கியதே கிடையாது. யோக்கியமான யாரை பேச சொல்லுங்கள், என் நம்பரை கொடுத்து பேச சொல்லுங்கள். ஓகே, அதெல்லாம் திரிஷா வந்து அந்த ஃபேமிலி தங்கமான ஃபேமிலி. 3 ஃபேமிலி தான், 3 பொம்பளைங்க தான், பாட்டி அம்மா பொண்ணு. அங்கே ஆம்பளை கிடையாது அந்த குடும்பத்தில், ஒரு ஆம்பளை கிடையாது. உன் டிரைவர் கூட தப்பு எதுவும் மாட்டினா உடனே அடுத்த நிமிஷம் அந்த டிரைவர் தூக்குனாங்க வேலையை விட்டு. திட்டு கேஸை மாட்டினா உன் டிரைவர் ஒருத்தன் பகலில் வந்து இந்த அம்மா வண்டி நைட்டில் வந்து தப்பு பண்ணுறது, உடனே கேட்ட உடனே தூக்கிச்சு அந்த அம்மா. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்புக்கு உடனே போகாத ஆளுங்க, தப்பாக இருக்கிற ஆள் கூட பழக வைக்காத ஆளுங்க, கரெக்டாக அந்த ஃபேமிலியை பற்றி அந்த பொண்ணை பற்றிலாம் பேசுறதுக்கு இவனும் யோகியதை கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, விஜய் சார் பற்றியுமே அந்த மாதிரி நிறையா இப்போ கிசுக்கெல்லாம் பேசப்படுது. விஜய் சார் அதை பர்சனலாக எடுத்துக்கிறாரா எப்படி? விஜய் சாருக்கு வந்து இது ஒரு விஷயம் இல்லைங்க. விஜய் அது திரிஷா எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி தான் வந்து விஜய் மிகப்பெரிய போராளி. விஜயை பற்றி இப்போ கண்டவன் கண்ட மாதிரி பேசுகிறான். இவெல்லாம் முதல்ல யாருன்னே தெரில. இந்த சீமான் பேசுகிறது, அது எப்போ இந்த என்ன இந்த நம்ம ஸ்டாலின் பேசுகிறது, பொதுவாகவே விஜயை பற்றி பேசுறதுல இவங்கெல்லாம் யோக்கியதே கிடையாது. அவங்க ஒரு பேக்ரவுண்ட் வச்சு வந்தவங்க தான். விஜய் வந்து எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. ஆரம்ப காலத்தில் அப்பா அம்மா வச்சு வந்தா அப்படி.
விஜய் உருவாகுது, அப்பா அம்மா பாட்டு பாட்டாங்க. விஜய் உருவாகுது, அம்மா பாட்டு பாடினாங்க, அப்பா டைரக்ட் பண்ணார், புள்ள வந்து சொன்னதை செய்வா. அப்படி இப்படி தான் 13-14 படம் பண்ணாங்க. புரியுதா? அவங்கள உருவாக்கி செதுக்கி தான், அந்த குடும்பத்தை செதுக்கி தான் பிள்ளை உருவாக்கிறாங்க. அந்த பிள்ளை யாராவது உருவாக்கிறாங்க, பின்பலம் பேக் பலம் இருந்திருக்காங்க. அதனால் விஜய் என்ன பேசுகிறாரு, விஜய் என்ன வேறு மாதிரி யோசிக்கிறாரு, அதெல்லாம் பேச தகுதியே கிடையாது. முதல்ல விஜய் உருவாக்குறது ஃபாதர் மதர், அவங்களே கம்முன்னு தான் இருக்காங்க. புரியுதா? அதேமாதிரி விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு போராளி, மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய மனிதர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் விஜய் வந்து என்னன்னா, எந்த கம்பெனியில் முதல் படம் பண்ணாலும் அந்த கம்பெனி முதல் ஹிட் ஆகும், சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். காதலுக்கு மரியாதை சங்கிலி முருகனுக்கு, புரியுதா? அதே மாதிரி சௌத்ரிக்கு, அதே மாதிரி தானுக்கு, அதே மாதிரி வந்து நம்ம கேடி குஞ்சுமனுக்கு, அதே மாதிரி இவர் நம்ம மனோஜ் கியானுக்கு, அதே மாதிரி அவங்க கம்பெனிக்கு, எல்லா கம்பெனியும் விஜய் பண்ண சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். விஜய் பண்ணி ஹிட் ஆகாத 2 கம்பெனி, தரித்திரம் பூச்ச கம்பெனி தமிழ் சினிமாவில், ஒன்று சன் டிவி, ஒன்று ரெஜெயின். விஜய்னு ஒரு நடிகை இல்லைன்னா ரெஜெயினே கிடையாது. அந்த கம்பெனியை தட்டி கொடுத்து உருவாக்குறது விஜய். அது எப்பறம் அந்த கம்பெனியை டார்ச்சர்னா அந்த கம்பெனி டேட் தரல, அதனால் அவங்க வந்து வன்மத்தை கேட்குறாங்க. ஓகே. அதே மாதிரி சன் டிவி வந்து நிறைய படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க விஜய் படம், ஒன்றுமே ஓடலை. சுறா, வேட்டைக்காரன், நிறைய படம் ஒன்றும் ஓடலை. பொட்டசில் 2 படம் பண்ணாங்க, அதுவும் ஓடலை. அதனால் வந்து திருப்பி விஜய் வந்து அங்கே போகலை, இங்கேயும் போகலை. ஆனால் இந்த வன்மத்தை வச்சு விஜயை வந்து அவங்க அங்கங்கன்னு பழி வாங்குறது ஆசைப்படுறாங்க. பட் அது ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ சொன்னீங்க சில படங்கள் ஓடலை அப்படின்ட்டு, அதுலேருந்து பிரேக் ஆகி ஹிட் கொடுத்தது தான் துப்பாக்கி படமா அவருக்கு? விஜய் வந்து மிகப்பெரிய ஒரு போராளிக்கு துப்பாக்கி ஒன்றே காரணம். துப்பாக்கி 1. துப்பாக்கி படம் பிடிக்கிறது ஜெமினி லேப். துப்பாக்கி படத்தை ஆரம்பிச்சது ஜெமினி லேப். ஜெமினி லேப் வந்து காப்பி டு எஸ்ஏ சந்திரசேகர். ஓகே. எஸ்ஏ சந்திரசேகர் காப்பி கொடுத்துருவாங்க. எஸ்ஏ சந்திரசேகருக்கும் முருகதாஸுக்கும் இவர் சொல்கிற செலவுக்கு, இவர் சொல்கிற பட்ஜெட்டுக்கு அது வந்து எஸ்ஏ சந்திரசேகரை ட்ராவல் பண்ண முடியல. ஏன்னா பையனை வச்சு படம் பண்ண எஸ்ஏ சந்திரசேகருக்கு இந்த பட்ஜெட் மேலே போனால் தாங்காது சொல்லி எஸ்ஏசி ஃபில்டர் பண்ணார். அதை வந்து டைரக்டர் ஒத்துக்கலை. ஓகே. டைரக்டர் ஒத்துக்கிறதுனால டெய்லி படம் நடந்து முடிக்கிற வரைக்கும் விஜய்கிட்ட கம்ப்ளைண்ட். ஒரு ஸ்டேஜ் போய் முருகதை படம் பண்ண முடியாது, ட்ராப் பண்ணிட்டார். உங்கள் அப்பா உள்ளே இருந்தால் இந்த படம் பண்ண முடியாது விஜய் அப்படின்னு சொல்லும்போது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த படத்துலேயும் அந்த கதையிலையும் அந்த படத்தை கொண்டு வரதுலேயும் முழு மூச்சாக ஸ்ட்ராங்காக இருந்தது விஜய் மட்டுமே. ஓகே. வேறு யாரும் கிடையாது. ஜெமினி லேப்பு படம் வேணாம் விட்டாங்க. எஸ்ஏசி கண்ட்ரோல் பண்ண முடியாது விட்டார். முருகதாஸ் இது பேசி முடியல நம்மளால் அப்படின்னு முருகதாஸ் வேணான்ட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் விஜய் இந்த படம் பண்ணி ஆகணும், இது வந்து நம்ம கேரியர் வேறு லெவல் மாறும் அப்படின்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் தானு கூப்பிட்டு உள்ளே விட்டார். ஓகே. தானு கூப்பிட்டு உள்ளே விட்றாரு. எஸ்ஏசிக்கும் தானுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு. அப்போ உங்களால் பண்ண முடியல, படத்தை கொடுங்க, நான் வெளியே கொடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்ஏசியும் விஜய் சேர்ந்து கொண்டு விட்டது தான் தானு. தானுக்கு அந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, அது தானு படமே கிடையாது. துப்பாக்கிக்கு தானுக்கும் சம்மந்தம் கிடையாது, தானு படமே கிடையாது. ஜெமினி லேப் தான் ப்ரொடியூசர். புரியுங்களா? அது அப்புறம் வந்து கதை அடிப்படக்கூடாது, இந்த படம் மாட்டக்கூடாது அப்படின்னு விஜய் கான்ஃபிடென்ட்னால அதை வந்து தானிடம் கொடுத்து, தானு வந்து படம் ஃபுல்லாக வந்து ஜெமினி லேப் பேமெண்ட் கொடுக்கும்போது தானு வந்து செலவு பண்ண அப்படி படத்தை எடுப்பா. அப்படி கதை அடிப்படக்கூடாது, செலவு அடிப்படக்கூடாது, அதில் கவனமாக இருந்தது விஜயும் முருகதாஸும். கதை அடிப்பட்டால் செலவு அடிப்பட்டால் படம் பேசப்படாது, படம் பிரயோஜனம் போடணும். அது 2 பேரும் ஸ்ட்ராங்காக இருந்தது முருகதாஸும் விஜயும். 2 பேரும் கரெக்டாக இருந்தனால தான் துப்பாக்கி படத்தை கொண்டு வர முடிஞ்சுது. ஒரு ஸ்டேஜ் அப்புறம் தானவே முடியாதுன்ட்டார். 90% படம் முடிச்சு இது மேலே பண்ண முடியாது விஜய், சாரி தப்பாக நினைக்காதீங்க, இது வந்து உங்கள் அப்பா சொன்னது மேலே போகுது இது அப்படின்னு சொல்லும்போது அப்போ படம் ட்ராப் ஆச்சு. ட்ராப் பண்ணி ஒரு 6 மாதம் கிடப்பு, 6 மாதம் கிடப்பில் போட்டாங்க. கிளப்புறப்படுவது இன்னொரு பிரச்சனை உருவாது இந்த படத்துக்கு. கள்ளத்துப்பாய்க்குன்னு ஒரு படம். ஆமாம். கள்ளத்துப்பாய்க்குன்னு வருது. படமே எடுக்காமல் கள்ளத்துப்பாய் டைட்டில் வச்சு 10 நாள் இது புதுமுகத்தை வச்சு ஷூட்டிங் பண்ணி, அது வந்து அசோக் லோடான்னு ஒருத்தர் டீனகர் சேட்டு அசோக் லோடா
அவன் வந்து பிஜேபியில் சப்போர்ட் உள்ளவன், அசோகனோட பத்திரிக்கையாளர். அவன் கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படத்தை வச்சு பப்ளிசிட்டி பண்ணி கள்ளத்துப்பாக்கின்னு ஒரு படம் போயிட்டு இருக்கு. இப்போ துப்பாக்கியும் கள்ளத்துப்பாய் பிரச்சனை போகும்போது கள்ளத்துப்பாயினால எங்கேயோ பேசப்படுவோம்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் திருப்பியும் துப்பாக்கியை தூசு தட்டுறாரு. யார் தட்டுறது? தானுவா? விஜய் தட்டுறாரு. விஜய் தட்டுறாரு. தானெல்லாம் தட்டல, தானெல்லாம் விட்டார், விஜய் தட்டுறாரு. என்னென்ன புது பிரச்சனை ஒன்று வருது சொல்லி. அந்த புது பிரச்சனை வரும்போது என்ன பண்ணாங்க, தானு எப்போ எதுக்குமே என்ன பண்ண முடியாது, அவன் ஜெமினியில் பண்ணலைன்ட்டாங்க. என்கிட்ட இதுக்கப்புறம் இவ்வளோ செலவு பண்ண முடியாது, என்கிட்ட காசு இல்லை, ஏன்னா வியாபாரம் கம்மி, செலவு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜய் உள்ளே இறங்கி 3 கோடி ரூபா ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து விஜய் சம்பளத்தை விட்டு கொடுத்து விஜய் தான் ஒன் மேன் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு. துப்பாக்கி படத்துக்கு ப்ரொடியூசர் விஜய். ஜெமினி லேபும் கிடையாது, தானும் கிடையாது, எஸ்ஏசியும் கிடையாது, யாரும் கிடையாது. இது முருகதாஸ் தெரியும், விஜய்க்கு தெரியும், அந்த படத்தை ஒருத்தர் மேனேஜர் தெரியும், ஏன் இப்போ விஜய்க்கு தெரியும், இது அவங்க அப்பாவுக்கு தெரியும், இல்லை அவங்க எல்லாருக்கும் தெரியும். ப்ரொடியூசர் கடைசியாக அந்த படத்தை எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணது விஜய் தான். விஜய் அப்போ சம்பளத்தை விட்டு கொடுத்துருக்காரு, மேல்கொண்டு ஃபைனான்ஸ் வாங்கி படத்தை கொடுத்துருக்காரு. அதான் அந்த படம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பிசுறு தட்டாமல் இருக்கும், ஃப்ரேம் டு ஃப்ரேம் பிசுறு தட்டாமல் இருக்கும். விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டில் விஜய்க்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு அந்த படம் தான். அந்த படம் தான். அந்த படம் எல்லாம் விஜய் கிடையாது. விஜய் நடிகனானது விக்ரமன் போய் உனக்காக படத்தில். விஜய் மாசா கொண்டு வந்தது எல்லாமே உங்கள் ஃபாதர் மதர். விஜய் நடிகர் ஆகினது போய் உனக்காக. விஜய் வந்து ஒரு எமோஷனல் டேரக்டர் ஆகினது திருமலை ரமணா கவிதாலயா. விஜய்க்கு ஒரு செயலிஸான ஒரு ஆர்டிஸ்டாக கொண்டு வந்தது துப்பாக்கி தான். அதை கொண்டு வந்து முருகதாஸ். அதான் முருகதாஸ் தொடர்ந்து 4 படம் கொடுத்தாப்பி. 3 படம் 4 படம் துப்பாக்கி, கத்தி, சர்க்கார் 3 நல்லா பண்ணாங்க. புரியுதா? தொடர்ந்து அவங்க காம்பவுண்ட் கரெக்டாக இருக்க காரணமே அதுதான். ஸோ அதனால் மிகப்பெரிய விஜயை நிப்பாட்டுறதுக்கு, விஜயை நிலைநாட்டுறதுக்கு விஜய் எடுத்த ரிஸ்க்கு தான் துப்பாக்கியோட ஃபைனல் ஷெட்யூலு படம் முடிச்சு கொண்டு வந்த அப்புறம் தான் விஜய் யாருன்றது ஒரு விஜய் ஒரு மாசு கிரேஸு ஓப்படி இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் ஆர்டிஸ்ட் இருக்காருன்னா துப்பாக்கி தான். ஸோ அது விஜய் தான் விஜய் செதுக்கியிருக்காரு. விஜய் தானே விஜய் செதுக்கிருக்காரு. விஜய் எதனா செதுக்கிறாங்களா? கிடையாது. இல்லை. அப்போ விஜய் பெரிய ஆள் தானே. அப்போ விஜய் பற்றி பேசிக்கணும்னா என்ன இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த விஜய் வந்து தாலி கொடுப்பாரு, தங்கம் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு, இது கொடுப்பாருன்னா கொடுக்கலாமே, கொடுக்க முடியாதா? கொடுக்க முடியாது, சாத்தியம் இல்லையா? இல்லை, அவர் வந்து ஜெயிக்க மாட்டார், அதனால தான் சும்மா எச்சரிக்கை சொல்கிறாருன்னு கருத்து வருது. துப்பாக்கி படம் வந்து ஓடாது சொல்லி அன்றைக்கி வந்து எஸ்ஏசி நினச்சாரு, ஜெமினி லேப் நினச்சாங்க, தானு நினச்சாங்க. படம் சூப்பர் டூ போயிட்டா இல்லையா? அந்த நம்பிக்கை வச்சது யார்? விஜய் மட்டும்தானே. இந்த படம் ஜெயிக்கும், நம்ம இன்னொரு இடத்துக்கு போகணும். திருமலை படத்தில் வந்து அவ்வளோ பெரிய எமோஷன் ஆக்ஷன். விஜய் பண்ண படங்களே எமோஷன் ஆக்ஷன் இல்லாத படம் எல்லா படமும். பெரிய ஆக்ஷன் பெரிய எமோஷன் இருந்தால் படம் திருமலை. புரியுதா? அதே நேரத்தில் சுல்லான்னு ஒரு படம் பண்ணார், அது தனுஷ் வச்சு ஒர்க் அவுட் ஆச்சா, டப்பா படமாச்சு. அதே சுல்லான் லெவலில் ஒரு படம் சிம்பு பண்ணார், சரவணான்னு ஒரு படம், கேஎஸ் ரவிக்குமார். அதே ஃபைட்டு, அதே எமோஷன், அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? சில பாடி, சில லாங்குவேஜ், சில ஆட்கள், சில ரோல் படம் ஒர்க் அவுட் ஆகும். திருமலைக்கு அப்புறம் விஜய் எமோஷன் ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ. திருமலைக்கு அப்புறம் போக்ரி பண்ணார், போக்ரி அப்புறம் திருப்பாச்சி படம், எவ்வளோ படம் பண்ணார். ஸோ அந்த ஆக்ஷன் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா? ஸோ அப்போ விஜய் வந்து நம்ம நின்னா களத்தில் ஜெயிப்போம் தெரியல, அது நின்னது தான் திருமலை ஓடிச்சு, அது நின்னது தான் சிவகாசி ஓடிச்சு, அது நின்னது தான் திருப்பாச்சி ஓடிச்சு. ஆனால் இப்போ வர ஜனநாயகம் அதை நின்னதான் இப்போ வந்து துப்பாக்கி ஓடிச்சு. ஸோ அதனால் ஜனநாயகம் மார்ச்சுக்குள்ளே வந்துடும், மார்ச் எண்டுக்குள்ளே வந்துடும். இல்லை, சென்சார் இன்னைக்கு பார்க்க வேண்டியது இன்னைக்கு பார்க்க முடியாது அப்படின்ட்டு அதையும் இது பண்ணிட்டாங்க. அது எல்லாமே மத்திய அரசு பண்ணுற வேலை தான். பார்க்க முடியாது, கேட்க முடியாது. ஒரு ஜுரத்துக்கு எல்லாம் போய் வந்து சென்சார் ப்ராப்ளமா, ரிசர்வ் கமிட்டி ப்ராப்ளமா? ஒரு ஜுரத்துக்கு, ஒரு காய்ச்சலுக்குலாம் கூட்டணிக்கு வர சொல்லி விஜய் லாக் பண்ணுறாங்களா? இது விஜய் அதான் நான் ஏற்கனவே போன வீடியோ சொல்லிங்க, இது ஒரு கேவலமான அரசியல், கேவலமான தலைவர்கள். ஒருத்தர் கூட்டணியை வச்சு வந்தால் தான் நான் வந்து உனக்கு ரிலீஃப் கொடுப்பேன் அப்படின்றது எந்த வித நியாயமே கிடையாது. கூட்டணி வேறு, தொழில் வேறு. தொழிலையே முடக்கிற நீ, கூட்டணி பேசுகிறபடி பேசு, தொழிலையே முடக்கிற. நீ கூட்டணி வந்தால் தான் நான் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணுவேன், நீ கூட்டணி வந்தால் தான் கரூர் மாற்றை விடுவேன், நீ கூட்டணி வந்தால் தான் உன்னை வந்து நான் அரசியல் பண்ண விடுவேன்.
இதில் ரொம்ப தவறான ஒரு கேவலமான அரசு, கேவலமான ஒரு தலைமை.